என்னோடு கூட நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை அடிப்படையாக வைத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷன் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். ஹல்லேலூயா. அவள் பிள்ளைகள், அவள் புருஷன், பிள்ளைகள் பாக்கியவதி என்று சொல்கிறார்கள், புருஷன் அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு பீயிங் a godly mother, தேவ பக்தி உள்ள ஒரு தாயாக இருப்பது எப்படி என்பதை குறித்து நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேக பெண்கள் இன்றைக்கு, அநேக தாய்மார்கள் எழும்பி நின்றீர்கள். இந்த திருச்சபைகளிலே தாய்மாருடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. ஹல்லேலூயா. அநேகர் ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்கள் தாய்மார்கள் தான். சபையிலே வந்து பணி செய்கிறவர்கள் தாய்மார்கள் அநேகர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாய்மார்கள், ஒவ்வொரு நாளும் தாய்மார்களை போற்ற வேண்டும். ஆனால் இன்றைக்கு தாய்மார்களுடைய சிறப்பான தினம். ஹல்லேலூயா. இது எப்படி உருவானது என்று சொன்னால், 1907ஆம் வருஷத்தில் ஆனா சார்வேஸ் என்கிற ஒரு சகோதரி அமெரிக்க தேசத்திலே பிலடெல்பியா என்கிற ஊரில் இருந்தவர்கள் தன்னுடைய தாய் மரித்த பிற்பாடு தாய்மார்களை போற்ற வேண்டும், அவருடைய காரியங்களை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சில முயற்சிகளை எடுத்தார்கள். ஆகவே அது அமெரிக்கா முழுவதும் அந்த கொண்டு சென்றார்கள். 1914ஆம் வருஷத்தில் அவர் எடுத்த முயற்சிக்கு பிற்பாடு 7 வருஷம் கழிச்சு அமெரிக்க ஜனாதிபதியாக அன்றைக்கு இருந்த உட்ரோ வில்சன், பிரசிடென்ட் உட்ரோ வில்சன் என்கிறவர் ஒவ்வொரு மாதமும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை தாய்மார்கள் தினமாக கொண்டாடுவதற்கு அமெரிக்க தேசத்திலே அறிவித்தார். பிற்பாடு அது உலகம் முழுவதும் என்னாச்சு, அது கொண்டு செல்லப்பட்டு தாய்மார்களை ஒரு போற்றுகிற, அவர்களை பாராட்டுகிற ஒரு தினமாக ஆண்டவர் அதை மாற்றினார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள் தான். ஹல்லேலூயா. என்னுடைய அம்மாவும் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருமே நம்ம ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள். கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வருவதற்கு ஒரு தாயை ஆண்டவர் பயன்படுத்தினார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து உங்கள் தாய்க்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நீ பயன்படுத்தின பாத்திரத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தாயினுடைய பங்கு, ஒரு வேலை, மிகவும் பெரிய வேலை. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒரு பெண் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மதர் இருதயம் மாதிரி துடிச்சுக்கிட்டே இருந்தாதான் அதில் ஜீவன் இருக்கிறோம். ஒரு புருஷன் எப்படி தலையாக இருக்கிறாரோ, தாய் மனைவி வீட்டிலுடைய இருதயம் மாதிரி. இதை என்ன பண்ணிகிட்டே இருக்குது, உங்களுக்கு தெரியாம அது துடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படித்தானே லப் டாப்னு துடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆகவே தாய்மார்கள் அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா 24/7 இருக்குது. ஒரு தாயாக இருக்கிறார்கள், மனைவியாக இருக்கிறார்கள், வீட்டில் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், சமையல் வேலையை அவங்க தான் செஞ்சுறாங்க. ஒரு வேலை இல்லை, காலை சாயங்காலம் மத்தியானம் ராத்திரி அப்படின்னு சொல்லி நமக்கு சாப்பாடு ஆக்கி போட்டு சாப்பாடு கவனித்து என்ன நமக்கு உடம்புக்கு சேராது. சில தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு மாத்திரைலாம் எடுத்து கொடுக்கறத பார்க்குறோம். இதை இப்படி சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க. அவங்க பாருங்க, ஒரு டாக்டராக நர்ஸாக என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வேலை செய்கிறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, குடும்பத்தை நடத்தக்கூடிய பல வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். வீட்டை சுத்தம் பண்ணுறது, துணி துவைக்கிறது, இதுக்கெல்லாம் என்னைக்கா சம்பளம் கொடுக்குறோமா? வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு எவ்வளவு வேலைகள் அவர்களது வாழ்க்கையில் இருக்கிறது. ஆபிரகாம் லிங்கன் ஒரு மாதிரி இப்படியாக சொன்னார், பிஹைண்ட் எவ்ரி கிரேட் மேன் இஸ் a great mother. ஒவ்வொரு பெரிய மனிதனுக்கு முன்பாக ஒரு பெரிய தாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் பங்கு மிக முக்கியமானது. பிஹைண்ட் எவ்ரி கிரேட் மேன் இஸ் a great mother என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதியாக அந்த நாட்களில் இருந்த ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறத பார்க்கிறோம். இந்த தாய்மைத்துவம், அதாவது மதர்ஹுட், அதோட பல ஸ்டேஜஸ் இருக்குது. முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா சைல்ட் பேரிங் ஸ்டேஜ், பிள்ளையை பெற்றெடுக்கிற, பிள்ளை பேரு என்கிற ஒரு நிலைமையிலே முதலாவது ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை, குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த கிருபையை ஆண்டவர் தருகிறார். வேதம் சொல்கிறது 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி. கற்பம், ஆண்டவர் கற்பத்தின் கனியை
127 அடுத்த வசனத்தில் இருக்கிறது, கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதித்து பிள்ளையை பெற செய்கிறார். 113 சங்கீதம் 9 வசனத்தில் 113:9 மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்குகிறார். அல்லேலூயா. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி குடியிருக்க பண்ணுகிறார் வீட்டிலே என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு தாய்மையை தருகிறவர் கர்த்தர். அப்போ பிள்ளையை பெற்றிருக்கிற ஒரு காலகட்டம். இரண்டாவதாக பிள்ளையை வளர்க்கிறது, அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிள்ளை என்னது? சைல்டு ரியரிங். முதல்ல சைல்டு பேரிங் ஸ்டேஜ், ரெண்டாவது சைல்டு ரியரிங் ஸ்டேஜ். இதில் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறந்தோன்னே பாருங்க என்னெல்லாம் வேலை செய்கிறாங்க. பால் கொடுக்கறதுலேருந்து, கழுவி விடுறதுலேருந்து, தொடச்சி விடுறதுலேருந்து எல்லாம் செய்து இருக்கிறத பார்க்குறோம். அன்பை பொழிகிறார்கள். அன்பு, பராமரிப்பு, போதிப்பு, போஷிப்பு எல்லாம் முதல்ல அடங்குகிறதை பார்க்குறோம். ஒரு பிள்ளை வளர்ந்து பெரிய ஆளாகிற வரைக்கும் ஒரு தாய் என்னெல்லாம் வேலை செய்கிறத பார்க்குறோம். பாருங்க, ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு போகிற வயசில் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள அந்த கால நேரம் எப்படி இருக்கும்னு உங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. காலை 6 மணிக்குலேருந்து 8 மணிக்கு ஆட்டோவில் ஏற்றி விடுறது, இல்லாட்டி சில தாய்மார்கள் அவங்களே என்ன பண்ணுறாங்க, 2 வீலரில் ஏற்றிட்டு போகிறத பார்க்குறோம். என்னது, பிள்ளை அழுதுட்டு இருக்கோம், ஆனாலும் என்ன பண்ணுறா, பிடிச்சி தள்ளி ஆட்டோக்குள்ளே தள்ளி ஸ்கூலுக்குள்ளே போய் தள்ளி எப்படியா என் பிள்ளை என்ன பண்ணுறோம், படிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு முன்னாடி சமையல் பண்ணுறாங்க, குளிப்பாட்டுறாங்க, என்னமாக சமையல் அங்கே டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டுறாங்க. எவ்வளோ வேலைகள் பிள்ளைகளுக்கு இருக்கு. அன்பு, பராமரிப்பு, போஷிப்பு, வீட்டுக்கு வந்தோன்னு அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், படிக்க வைக்கிற காரியங்கள், இதெல்லாம் சைல்டு ரியரிங், பிள்ளை வளர்ப்பு. அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்கிறது நம்ம பார்க்கிறோம். மீட்டிங் த நீட்ஸ் ஆஃப் சில்ட்ரன், டேக்கிங் கேர் ஆஃப் தி சில்ட்ரன், ஷோவிங் லவ் அண்ட் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்குது. அப்போ பிள்ளை வளர்ந்துருச்சு, இப்போ வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நேரம் வரும், சைல்டு டிபார்ச்சர் ஸ்டேஜ் வரும். பிள்ளை பிரிந்து போகிற, கல்யாணம் பண்ணி வைக்கிற காலம். என்னது, அவன் பாருங்க எத்தனை வயசில் பையன்கள்னா ஒரு 30-25 வயசுக்குள்ள, பிள்ளைகள்னா 25 அந்த வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் கூட இருந்த பிள்ளை என்ன பண்ணும், அனுப்பி வைக்கணும். வேதம் சொல்கிறது, தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து தன் கணவனோட இசைந்திருப்பாள், மனைவியோட இசைந்திருப்பாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தில். அப்போ இப்படி பிள்ளை அனுப்பி விடுகிற ஒரு காலம். அப்படிதானே? சில பையன்கள்னா வீட்டிலே வச்சுக்குவீங்க, சில தனி கொடுத்து போயிடுறாங்க. பிள்ளைகள்னா, பெண் பிள்ளைகள்னா என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அனுப்பி விடக்கூடிய ஒரு காலகட்டம். அது லெட்டிங் கோ இஸ் டிஃபிகல்ட். அவர்களை அனுப்பி விடுவது கஷ்டம்தான். ஆனாலும் அதற்கு என்ன பண்ணணும், தாய்மார்கள் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைய வளர்த்தாச்சு, இன்னொருத்தர் கையில் கொடுத்த என்ன பண்ணும், அனுப்புவதற்கு. அப்ஜெக்டிவ் ஆஃப் பேரண்டிங் இஸ் டு ப்ரிப்பேர் சைல்டு ஃபார் இண்டிபெண்டன்ட் அடல்ட்ஹுட். தனியாக அவர்கள் வாழ்வதற்கு, இதுவரைக்கும் அவங்க கீழே இருந்தாங்க, இப்போ தனியாக அவர்கள் வாழ்வதற்கு அவர்களை அனுப்பி விடுகிற ஒரு காலம். 4வதாக மதரிங் அடல்ட் அண்ட் மேரிட் சில்ட்ரன். திருமணமான பிள்ளைகளுக்கு தாயாக, மாமியாராக இருத்தல். திருமணமான பிள்ளைகளுக்கு அப்புறம் என்னது, அடுத்த ஸ்டேஜ் வருது, தாயாக இருக்கணும், மாமியாராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் ரொம்ப போய் மூக்க என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, மூக்க விடக்கூடாது, காதையை விடக்கூடாது. எங்க என்னது, அவருடைய தெரிந்தெடுப்பு, அவருடைய வாழ்க்கை துணை, அவருடைய சுதந்திரத்துக்கு அதை கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தர் சாய்ஸஸ், ரெஸ்பெக்ட் தர் மேட், ரெஸ்பெக்ட் தர் பிரைவசி, ரெஸ்பெக்ட் தர் இண்டிபெண்டன்ஸ். அவருடைய தனித்துவமான வாழ்க்கைக்கு, சுதந்திரமான வாழ்க்கைக்கு அவர்கள் எடுக்கிற தெரிந்தெடுப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அடிப்பட்டு எடுத்து எப்படியாவது என்ன பண்ணுவாங்க, சரிபாக வருவாங்க. ரொம்ப போய் மூக்க நுழைக்க, டோன்ட் மெடில் இன் தர் அஃபேர்ஸ். அவருடைய வாழ்க்கையில ரொம்ப தலையிடக்கூடாது. தேவையான நேரத்தில் மாத்திரம் ஆலோசனை கொடுக்கணும். என்ன பண்ணணும், அடிக்கடி ஃபோன், எப்படி இருக்கு, புருஷன் எப்படி இருக்கிற, பிள்ளை எப்படி இருக்குது, மனைவி எப்படி இருக்கிறா, என்ன செஞ்சா, வந்தாலா போனாலா, என்ன சமைச்சா, அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நல்லா இருங்க அப்படின்னு ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். அல்லேலூயா. அவங்களா ஏதாகிலும் ஆலோசனை கேட்டால் என்ன பண்ணணும், சொல்லணும். அவங்களா காரியங்களை உங்களிடத்தில் கேட்டால் என்ன பண்ணோம், நீங்கள் காது கொடுத்து கேட்டு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கலாம்.
அங்கேயே இருக்குது. அங்கேயும் என்ன பண்ணோம், மதரிங் அடல்ட் அண்ட் மேரிட் சில்ட்ரன். இது தாய்மார்கள் மாத்திரம் பேசுறதுக்கு, தகப்பன்மார்களுக்கு சேர்த்து தான். அல்ல, அடுத்த மாதம் தகப்பனார் தினம் வருது. இது தாய்மார்களுக்கும் போது அநேக காரியங்கள் தகப்பனாருக்கும் பொருந்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் ஸ்டேஜ் என்ன சொன்னேன், சைல்டு பேரிங், பிள்ளை பெற்றெடுக்கிற, ரெண்டாவது பிள்ளை வளர்க்கிற, மூன்றாவது பிள்ளையை அனுப்புகிற, நான்காவதாக ஒரு நல்ல பிள்ளை அனுப்பின பிற்பாடு ஒரு நல்ல திருமணமானவர்களுக்கு தாயாக மாமியாராக இருந்து செயல்படுதல். அதுக்கப்புறம் பாட்டி ஆகுதல். ஹல்லேலூயா. பாட்டி பூட்டி, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, கிரேட் கிரேட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறோம், மதர் கிராண்ட் மதர்ன்னு சொல்லி பாருங்க. 2 தீமோத்தேயு 1:5 அந்த பாட்டிங்கிற வார்த்தை அங்கே லோவிசால் ஆகிய பாட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நகோமி பாட்டியாக இருந்தார்கள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். மாமியாராகவும் இருந்தார்கள், பாட்டியாகவும் இருந்து செயல்பட்டது பார்க்குறோம். பாருங்க, பாட்டியாக பேரப்பிள்ளைகளை பாசங்காட்டி அவர்களுக்கு நல்ல என்ன பண்ண வசனத்தை, என்ன ஆவிக்குரிய காரியங்களை, நல்ல காரியங்களை. இட்ஸ் an opportunity to instill values in the lives of grandchildren. ஆகவே அவர்களுக்கு காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு பாட்டியாக இருந்து செயல்படுற காலம், அப்புறம் பரலோகத்துக்கு போகிற காலம். சரி, அப்போ இவ்வளோ ஸ்டேஜஸில் ஒரு தாயாக மனைவியாக இருந்து பல காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு தாயாக செயல்படுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 6 காரியத்தை இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். மதர், MOTHER, மதர் என்கிற வார்த்தையிலிருந்து அந்த எழுத்துக்களில் வைத்து சில வார்த்தைகளை, சில காரியங்களை நான் உங்களோடு இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். ஒரு நல்ல தாயாக இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஒரு நல்ல தாய் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது, ஒரு தேவ பக்தி உள்ள தாய் இருக்கும் பொழுது அந்த தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. சரி, முதலாவதாக அந்த மதர் அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி ஸ்பெல் பண்றோம், MOTHER. தமிழ்ல 2 எழுத்து தான், தாய், அன்னை என்று சொல்கிறோம். ஆனால் மதர், இதில் அந்த வார்த்தைகளை வைத்து சில காரியங்கள். நம்பர் 1, முதலாவதாக மாடல் யோர்செல்ஃப் ஆஃப்டர் காட்லி மதர்ஸ். கொஞ்சம் பெருசா, மாடல் யோர்செல்ஃப் ஆஃப்டர் காட்லி மதர்ஸ். தேவ பக்தி உள்ள தாய்மார்களை மாதிரியாக பின்பற்றுங்கள். தேவ பக்தி உள்ள தாய்மார்களை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சற்று யோசித்து பார்க்கணும். எப்படி அவர்கள் இருந்தார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் அநேக தாய்மார்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சில தாய்மார்கள் உண்மையாகவே தேவ பக்தி உள்ள தாய்மார்களாக இருந்தார்கள். சிலர் பொல்லாத பாவம் செய்ய தூண்டுகிற தாய்மார்களும் இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தேவ பக்தி உள்ள தாய்மார்கள், முதலாவது மரியாதை எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கே அவங்க தாயாக இருந்தது. உலகத்தில் அவர்கள் செயல்பட்டார்கள். அவருடைய நல்ல குணம் என்னவென்று சொன்னால் தாழ்மை, மிகவும் தாழ்மையான ஒரு தாய். லூக்கா 1:38 இப்படியாக சொல்கிறார்கள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது, உம்முடைய விருப்பத்தின்படி எனக்கு ஆக கடவது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஒரு தாழ்மை உள்ள, ஆண்டவருடைய விருப்பத்திற்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் முற்றிலுமாக அடிபணிந்து போகிற ஒரு தாயாக இந்த தாய் இருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் காட்டிலும் மேன்மையான ஒரு தாயாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிற தாய்மார்களாக நாம் இருக்க வேண்டும். மரியாளுடைய வாழ்க்கையில் இதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்னாளுடைய வாழ்க்கை. அன்னாள் ஒரு நல்ல தாய், ஒரு சாமுவேல் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தேவ மனிதனை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் அன்னாளுக்கு தந்தார். அந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே அன்னாளின் ஜெபம். அல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையிலே அன்னாளை பற்றி 2 அதிகாரத்தில் தான் பைபிள் இருக்குது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் தான். அதை தாண்டி அன்னாளுங்கிற பேரே பைபிளில் கிடையாது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலையும் 2ஆம் அதிகாரத்தில் தான் அன்னாளுங்கிற பேர் வருது. ஆனால் பாருங்க, ஆண்டவர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய நியாயாதிபதியை, ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்பினதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் அன்னாளுடைய ஜெபம் ஒரு சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஜெபமாக இருந்தது. ஒரு புருஷனுக்கு அடிபணிந்து செயல்படுகிற ஒரு ஸ்திரீயாக ஜெபிக்கிற பிரேயர்ஃபுல் உமன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். முதல் 28 வசனங்கள், 2ஆம் அதிகாரத்தின் முதல் 11 வசனங்கள், இதெல்லாம் வாசிக்கும் பொழுது ஒரு ஜெபிக்கிற தாய். ஹல்லேலூயா.
அந்த தாயை நீங்கள் பின்பற்றணும். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படி கண்ணீரோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரிடத்திலே பதிலை பெற்றுக்கொண்டார்களோ, தாய்மார்களும் ஜெபித்து ஆண்டவரிடத்திலே பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். மூன்றாவதாக விசுவாசமுள்ள தாய். ஆதியாகமம் 11:11 இல்லை, எபிரேயர் 11:11 அங்கே விசுவாசத்தினாலே சாராள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து பிள்ளை பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாராளுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். சாராளுடைய வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவர் அங்கே அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறார். சாராளுடைய மரணம் வரைக்கும் வேதம் சரித்திரமாக அங்கே சொல்லுகிறது. மிகவும் அற்புதமான விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு இணைந்து பயணிக்கிற ஒரு நல்ல விசுவாசம் உள்ள ஒரு தாயாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நாமும் விசுவாச வீராங்கனைகளா இருக்கணும். அல்லேலூயா. கற்பந்தரிக்க பலனே இல்லை, ஆனால் கர்த்தரை விசுவாசித்து அதை அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டால். அல்லேலூயா. அந்த விசுவாசம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக ரூத்துடைய வாழ்க்கை. ரூத் ஒரு நல்ல தாயாக கர்த்தர் மாற்றினார். போவாசுக்கு உடைய திருமணம் ஆகி ஓபேத்தை பெற்றெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்கள் ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ரூத் 3:11 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குணசாலி, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகி ஊரெல்லாம் ஊரே அறிவாங்களாம். யார்? ரூத்தை பற்றி. அல்லேலூயா. உங்கள் தெருவில் உங்கள் ஊரெல்லாம் என்ன சொல்லுது உங்களை பற்றி? குணசாலின்னு சொல்லுதா, இல்லாட்டு வாயாடி அப்படின்னு சொல்லுதா? என்ன சொல்லுது? மகளே நீ பயப்படாதே, நீ வேண்டியபடியெல்லாம் செய்வேன். போவா சொல்றாரு, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள். அல்லேலூயா. அந்த முந்தின வசனத்தில் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவளுடைய நற்குணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வாலிபர்கள் ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னாக போகாம நீ எனது உன்னை காத்து கொண்டபடியால் உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிற நற்குணம். குணசாலி, குணசாலியான ஒரு பெண்ணாக நம்முடைய வாழ்க்கையில் 4 பேர் நம்முடைய பார்த்து குணசாலின்னு சொல்லணும். அல்லேலூயா. நல்ல நற்குணமுள்ள ஸ்திரீ என்று சொல்ற அளவுக்கு இருக்க வேண்டும். ஆகவே அது மாதிரி உள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 3 தாய்மார்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3 தாய்மார்கள். ஒன்று சாராள், இரண்டாவது யார் சொல்லியிருக்கு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? விசுவாச வீரர்கள் பட்டியல் என்ன தாய்மார்கள் சொல்லியிருக்கு? ராகாப் சொல்லியிருக்கு. அப்புறம் இன்னொன்று யோகபேத். யோகபேத் மோசேயுடைய பெற்றோர்கள். யோகபேத் 3 பேரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, யோகபேத் அவர்கள் ஒரு தைரியம் உள்ள ஒரு பெண். அல்லேலூயா. ராகாபும் அப்படிதான். ராகாப் பாருங்க, அந்த வேவு பார்க்கிறவர்களை அவள் மறைத்து வைத்து தன்னுடைய சந்ததிக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தாள் என்று சொல்லி போகிறோம். போல்ட் அண்ட் கரேஜியஸ். அது மாத்திரமல்ல, யோகபேத் தன்னுடைய பிள்ளையை அங்கே நாளல் பட்டியலை வைத்து அனுப்புவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, அது மாத்திரமல்ல திரும்பமாக அவருடைய கையில் வரும்பொழுது அந்த பிள்ளைக்கு நல்ல போதிச்சு, வசனத்தை போதிச்சு, விசுவாசத்தை ஊட்டி ஒரு நல்ல ஒரு தாயாக யோகபேத் செயல்பட்டார்கள். மோசே ஒரு பெரிய தலைவனாக மாறின. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரம்ப நாட்கள் நம்ம எண்ணத்தை ஊட்டுகிறோமோ அது பின்னாட்கள் அவர்கள் நல்ல தலைவர்களாக கொண்டு வரும். அல்லேலூயா. ராகாபும் நல்ல கரேஜியஸ், நல்ல தைரியம் உள்ள ஒரு தாயாக யோசுவா 2ஆம் அதிகாரம் முதல் 22 வசனத்திலே வாசிக்கிறோம். என்னமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ராகாபை குறித்து வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் முதல் 9 வசனத்தில் லேமுவேலின் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேமுவேலின் தாய் நல்ல போதிக்கிற ஒரு தாயாக இருந்தார்கள். தீமோத்தேவின் தாய். தீமோத்தேவின் தாய் பேர் என்ன? யூனிஸ். ஐனிக்கேயால். என்னது? ஐனிக்கேயால். அவர்களும் வசனத்தை போதிக்கிற ஒரு தாயாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பாருங்க, இவங்க பிள்ளைகள்லாம் பாருங்க. ராகாபுடைய பிள்ளை பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? ராகாபுடைய பிள்ளை பேர் சொல்லுங்க. போவாஸ். ராகாபுடைய பிள்ளை தான் யாரு? போவாஸ். பாருங்க, போவாஸ் எப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருக்கிறதை பார்க்கிறோம். யோகபேத்தருடைய பிள்ளை யாரு? மோசே. என்னமாக தீமோத்தே, ஐனிக்கேயருடைய பிள்ளை தீமோத்தே. இவர்கள் எல்லாரும் வேதத்திலே சிறப்பானவர்களாக, நல்ல ஊழியக்காரர்களாக, தலைவர்களாக அவர்கள் செயல்பட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவ பக்தி உள்ள ஸ்திரீகள் யார் என்பதை பார்க்கணும். அல்லேலூயா. கெட்ட ஸ்திரீகள்லாம் பார்க்கக்கூடாது.
நல்ல ஸ்திரீகளை பார்த்து மாதிரியாக வச்சு என்ன பண்ணணும், அவங்க வாழ்க்கை ஆண்டவரை இப்படி நான் மாறணும், மரியாதை போல தாழ்மையை தாரும் ஆண்டவரே, அன்னாலை போல செபிக்கிறவளாக, சாராலை போல விசுவாசம் உள்ளவளாக, ஆண்டவரே தீமோத்தேயுடைய தாயாக ஐனிக்கேலை போல பிள்ளைக்கு நல்ல வசனத்தை போதித்து விசுவாசத்தை ஊட்டி வளர்க்க கிருபைகளை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருகிறார். அப்போ முதலாவதாக மாடல் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் காட்லி மதர்ஸ். ரெண்டாவதாக ஒபே த லார்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மாதிரியா இருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும். நீங்க கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணிச்சிருக்க வேண்டும். பாருங்க, நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம் அதை செய் இதை செய் அப்படின்னு. நம்ம சில்ட்ரன் பிகம் வாட் தே see. நம்ம என்னத்தை பார்க்குறாங்களோ அது மாதிரி தான் மாறுறாங்க. நிறைய இடத்துல நம்ம சொல்கிறோம் டூ திஸ் டூ திஸ் டூ திஸ்ன்னு. நான் செய்கிற மாதிரி செய்ப்பா அப்படின்னு நிறைய சொல்கிறது இல்லை. என்ன சொல்கிறோம், டூ ஆஸ் ஐ சே, நாட் ஆஸ் ஐ. நான் சொல்கிற மாதிரி இது அப்பா அம்மாருக்கும் பொருந்தோம். அப்பா மோசமாக வாழ்ந்துட்டு நல்ல பையனை நடனா, எப்பா நீங்கள் தான் எனக்கு மாதிரி அப்படிமா, உண்மை மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு. தாய்மார்கள் அப்படி தான் பாருங்கள். என்ன பவுலுடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே இருக்குன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் எடுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை அங்கே என்ன சொல்கிறார் பாருங்களேன். பிலிப்பியர் 4:9, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ, எல்லாம் சொல்லுங்க, கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். என்கிட்ட கற்றுக்கொண்டது மாத்திரம் செய்யுங்கள் சொல்லல, என்கிட்ட என்னெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ அதே மட்டும் செய்யுன்னு சொல்ல, என்கிட்ட எதெல்லாம் கேட்டீங்களோ அதை சொல்ல, என்கிட்ட எதெல்லாம் பார்த்தீங்களோ அதையும் செய்யுங்க. அல்லேலூயா. கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள், வாட் யூ ஹேவ் சீன் இன் மீ புட் இட் இன்டு பிராக்டிஸ் அப்படிங்கிறார். வாட் யூ ஹேவ் சீன் இன் மீ புட் இட் இன்டு பிராக்டிஸ். அப்போ நம்ம ஒரு நல்ல மாதிரியை பிள்ளைகளுக்கு வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நாம் செபிக்கிறதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நாம் உண்மையா இருக்கிறதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நாம் ஆலயத்துக்கு போகிறதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். ஆகவே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்க, தாய் மாத்திரம் இல்ல தகப்பன் மாதிரி சேர்த்த சொல்றேன், இருப்பதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நம்ம செய்யாத ஒன்றை, இல்லாவிட்டால் நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை நம்முடைய சந்ததியிட்டே பிள்ளையிடத்திலே கேட்பது அது சரியான ஒரு காரியம் அல்ல. பாருங்க, நல்ல செபிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்மை மாற்றுவாராக. நம்ம வசனத்தை வாசிக்கிறதை பிள்ளைகள் பார்க்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதில்ல, பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, அல்லேலூயா, தேவனுக்கு பயந்து ஒரு மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அப்போ நல்லா கவனிங்க, அங்கே பிலிப்பியர்ல இன்னொரு வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அங்கே சொல்றாரு, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். டேக் நோட் ஆஃப் தோஸ் who live according to the pattern. நாங்கள் மாதிரியா வச்சவர்கள் என்று அவர் சொல்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்கள் என்னவா இருக்கணும், மாதிரி உள்ள ஸ்திரீகளை பின்பற்றணும். நீங்க மாதிரியா இருக்க என்ன பண்ணணும், நீங்கள் பழக வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நீங்கள் முதலாவது நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சூசனா வெஸ்லி அவர்களுக்கு 19 பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி என்கிற பெரிய ஊழியக்காரர்கள் இந்த குடும்பத்திலிருந்து வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். மூன்றாவதாக teach your children God's word. Teach your children God's word. Teach your children diligently. அவர்களுக்கு கருத்தாக கர்த்தருடைய வசனத்தை கருத்தாக எல்லாம் சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை கருத்தாய் போதியுங்கள். பைபிளில் வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு
சொல்லுங்க, போதித்து இல்ல, கருத்தாய் போதித்து. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற பொழுதும் அதை குறித்து என்ன பண்ணு? பேசு. வசனத்தை பேசணும். வீட்டில் என்னெல்லாமோ பேசணும். அரசியல் தான் நிறைய பேசுகிறோம். அந்த கதை, இந்த கதை, ஊர் கதை, உற்றார் கதை, வேலை கதை. வசனத்தை என்ன பண்ணுங்க? பேசுங்க. வசனத்தின் காரியங்கள் நம்முடைய வீட்டிலே பேசப்பட வேண்டும். வசனங்கள் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். கருத்தாய் போதிக்கணும். இன்னைக்கு உலகம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை போதிக்க ஆயத்தமாக இருக்கிறது. The world has much to teach our children. ஆனால் அதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணிடணும்? வசனத்தை போதிச்சிடணும். இல்லாட்டா அது உள்ள பூந்துரும் நிறையா. எதை நீங்கள் முதல்ல விதைக்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி ஆசீர்வாதமாக இருக்கும். எப்பொழுதாவது அல்ல. யோகபேத் பாருங்க, மரியாள் இயேசுவுக்கு நல்ல வசனத்தை போச்சிருக்கிறாங்க. சின்ன வயசுல இந்த 12 வயசுக்குள்ள அவர் பைபிளே என்ன பண்ணியிருக்கிறாரு? கற்றுத்து 12 வயசுல. இன்னைக்கு 12 வயசுல உங்க பிள்ளை ஏதாவது ஒரு அதிகாரமாக சொல்லுதா? வசனம் சொல்லுதா? நேற்று நிறைய பிள்ளைகள் வந்து நல்ல பரிசுகள்லாம் வாங்கினாங்க. அல்லேலூயா. 12 வயசுல இயேசு பெரிய பண்டிதர்களோடு அங்கே விவாதம் பண்ற அளவுக்கு அவருக்கு வசனம் தெரிந்திருந்தது. யோவான் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது. யோவான் 7:12 அவர் வேத வாசனத்தை எவ்வளவாய் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். 7:15 வாசிக்கிறோம். எவ்வளவாய் அவர் கல்லாதவராயிருந்தோம். he did not have a formal education. ஆனால் வேத எழுத்துக்களை எவ்வளவாய் அறிந்திருக்கிறார் பாருங்க. கருத்தாய் போதித்தார்கள். லோபிசால், ஐனிக்கேயால், தீமோத்தேயுக்கு வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயுல வாசித்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3:15 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்ற விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை, என்ன எழுத்துக்களை? பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். தீமோத்தேயுக்கு போல் எழுதுறாரு. யார் 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 அறிய பண்ணது? அவருடைய தாய். ஹல்லேலூயா. அவருடைய பாட்டி சந்ததி சந்ததியாக வந்துச்சு. அவருடைய பிள்ளைகளுக்கு வசனம். நீ ஒரு நல்ல ஒரு தாயாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல என்ன பண்ணுங்க? வசனத்தை பிள்ளைகளுக்கு போதிக்க உங்களுக்கு நேரம் இருக்க வேண்டும். கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 4ஆவதாக அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்க. நீதிமொழி 31:26 குணசாலின ஸ்திரீக்குள் சொல்லும்போது, தயவுள்ள போதகம் அவள் வாயிலே நாவின் மேல் இருக்கிறது. தயவுள்ள போதகம், தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள். தயை உள்ள போதகம், faithful instruction is on her tongue என்று வாசிக்கிறோம். சரி, அடுத்தது 4ஆவதாக honor your own parents and husband. தாய்மார்கள் உங்க சொந்த பெற்றோருக்கும் புருஷனுக்கும் கீழ்ப்படிந்து அவங்களை கனம் பண்ணணும். அல்லேலூயா. பிள்ளைகள் பார்க்குறாங்க, எங்கள் அம்மா எப்படி அவங்க அம்மாவை கனம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அதே மாதிரி உங்கள் அம்மா இப்படி தான் நடத்துனீங்க, அப்போ எங்கள் அம்மாவையா நீ உன்னையா இப்படி தான். ஒருத்தன் இந்த சம்பவத்தை நீ கேட்டிருக்கலாம். ஒரு வாலிப பையன் வந்து ஒரு பழைய அலுமினிய ஒரு என்னது தட்டு இருந்துச்சான், அதை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டானா. அங்கே அப்பா வந்து என்ன பண்ணாரா, அந்த அலுமினிய தட்டை தேடி காணணுன்னு, எங்கடா போச்சு, எங்கடா காணும் நீ, அது நான் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னானா. ஏன்ப்பா அப்படின்னு, இந்த அலுமினிய தட்டில் தானே, அலுமினியம் அது ரொம்ப அது நஞ்சு ஒரு மாதிரி கிடந்துச்சு, நல்லா ஷைனிங்காக இல்லை, அதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு தட்டில் தான் அவங்க அம்மாவுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பாரான் அவர். இவங்கெல்லாம் நல்லா என்னது எவசில்வர் தட்டு, அவங்க அம்மாவுக்கு மட்டும் என்னது. அப்போது இவன் சொன்னானா, உங்கள் அம்மாவுக்கு இதில் தான் சாப்பாடு கொடுக்குறீங்க, நீங்களும் வயசான அப்புறம் உங்களுக்காக கொடுக்குறக்கா நான் ஒழிச்சு வச்சுருக்கேன், வருவீங்கள உங்களுக்கு இதான் தருவா அப்படின்னா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆகவே நல்லா கவனிங்க. இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்முடைய சொந்த பெற்றோர்கள் அவர்களை நாம் எப்படி கனம் பண்ணுகிறோம், தாய்மார்கள் எப்படி நீங்கள் புருஷனை கனம் பண்ணுகிறீங்க, எப்படி அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்க என்பதை பிள்ளைகள் பார்க்கிறார்கள். பாருங்கள், எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை நல்லா நேசிக்கிறாரு, எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் ரொம்ப தாழ்மையாக அன்பாக செய்கிறாரு அப்படின்னு ஒரு பெண் பிள்ளை பார்த்துச்சுன்னா, அதே போல் அவள் திருமணமாகி போகும்போதும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வாள். வீட்டில் ஒரே தகராறாக பார்த்துட்டு இருக்கிறவங்க அங்கே போய் என்ன பண்ணுவா, அவளுக்கு நல்லா சண்டை போடுறதுக்கு கற்றுக் கொடுத்து அனுப்புறீங்க புருஷன். அப்படி இருக்கக்கூடாது. பெற்றோர்களை கனம் பண்ணுறாங்க எப்படி பாருங்கள். வேதம் சொல்கிறது, புருஷர்களே உங்கள்
மனைவிகளில் அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை எப்படி எங்கள் அம்மா அப்பா அவர்கள் பயிற்சி வைக்கிறார்கள், குடும்பத்தில் எப்படி அவர்கள் நடக்கிறார்கள், அவர்களுடைய அம்மா அப்பாவை எப்படி அவர்கள் கனம் பண்ணுகிறார்கள் என்பதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இது சந்ததி சந்ததியாக வருது. அல்லேலூயா. நம்ம ஒரு நல்ல மாதிரி அவங்களுக்கு வச்சுட்டு போனோம். இப்போ ஆனர் யுவர் பேரண்ட்ஸ், தாய்மார்களே, உங்கள் பெற்றோருக்கும் உங்களுடைய புருஷனுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையும் நீங்கள் என்ன செய்யணும், அவர்கள் கொடுக்க வேண்டிய அன்பையும் மரியாதையும் கனத்தையும் கொடுக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். 5ஆவதாக என்கரேஜ் யுவர் சில்ட்ரன் ஆஃபன். உங்களுடைய பிள்ளைகளை அடிக்கடி உற்சாகப்படுத்துங்கள். பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, உற்சாகப்படுத்தும். திட்டக்கூடாது, ரொம்ப திட்டணும், கேட்டு திட்டணும். என்னது எப்போ பார்த்தாலும் நான் எப்ப பண்ணிய, அப்போ நான் பண்ணினா நீ யாருன்னு அப்படின்னு கேட்பான். பண்ணியோட அம்மா தானே, நான் என்ன நீ யாரு அப்படிங்கிற அளவுக்கு பேரக்கூடாது. அவள் என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகள் இல்லை பாராட்டணும். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளையுமே தனிச்சிறப்பு வாய்ந்து. நம்ம வீட்டில் 2 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குன்னா எல்லாருமே ஒரே மாதிரி அறிவுள்ளவராக இருக்க மாட்டாங்க, திறமை உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கான எவ்ரி சைல்டு இஸ் யூனிக். ஒவ்வொரு பிள்ளையும் தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் ஒரு விசேஷ அழைப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறார். தாயின் வயிற்றிலே தோன்றும் போதே கர்த்தர் அவர்களை விசேஷமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே அவர்களுடைய காரியங்களை கண்டுபிடிச்சு அதை நர்ச்சர் பண்ணணும். அல்லேலூயா. பாருங்க, பெற்றோருடைய பணி என்னன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது 128ஆம் சங்கீதம் 128, பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒளிவ மர கன்று போல. கன்று அப்படின்னா என்னது, ஆலிவ் ஷூட்ஸ். அதை கவனமாக என்ன பண்ணும், அது என்ன பண்ணும், நர்ச்சர் பண்ணும். அது தண்ணீர் ஊற்றி அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அதை ஒழுங்காக நடத்தணும். அதை போட்டு தவறாக நடத்தும் பொழுது அது கெட்டு போய்விடும். லெட் யுவர் சில்ட்ரன் ஹியர் தட் தே ஆர் லவ்ட் அண்ட் வேல்யூடு. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அவங்கள மதிக்கிறத தெரிஞ்சிருக்கணும், அவங்கள நேசிக்கிறத அவங்க அறிஞ்சிருக்கணும். பாருங்கள், அந்த பிள்ளை நமக்கு தேவை, இந்த பிள்ளையுடைய மதிப்பை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்த வேண்டும். வாயினாலே பாராட்டுதல் மூலமாக தெரிந்திருக்க வேண்டும். bless them, appreciate them, pray for them. அவருடைய நல்ல காரியங்களை பாராட்டணும். என்ன செய்யணும், ஒரு நல்ல காரியம் செஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும், பாராட்டணும். அதே சமயத்தில் தவறான காரியங்களை செய்த அப்படின்னா அதுலேருந்து சில காரியங்களை என்ன பண்ணணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஹெல்ப் தம் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ். வேதம் சொல்கிறது ஒவ்வொரு பிள்ளையும் முக்கியமான பிள்ளைகள். ஆகவே அதற்காக அதிகமாக ஜெபிக்க, அந்த பிள்ளையை பாராட்ட நம்ம என்ன பண்ணணும், அடிக்கடி நீங்கள் பாராட்டி அதுக்காக ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையுடைய மதிப்பை அறிஞ்சு நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த பிள்ளை ஆசீர்வாதமாக வரும். அல்லேலூயா. நான் பல நாட்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன், டாக்டர் சாம் கமலேஷன் அப்படி ஒரு பெரிய தேவ மனிதர் இருந்தார். வேர்ல்டு விஷனில் இருந்தார். என்னமாக FMBB போன்ற பெரிய ஸ்தாபனங்கள் எல்லாம் ஸ்தாபிப்பதற்கு அவர் ஒரு நல்ல ஒரு தலைவர், ஆவிக்குரிய தலைவர் துமத்தில் சாம் கமலேஷன், டாக்டர் சாம் கமலேஷன் முக்கியமான பங்கு வகிக்கிறாள் இந்தியாவில். அவருடைய தாய் அவங்க தாய் பேர் லில்லி சுந்தர்சன். என்னது, அவங்க தாய் பேர் மிஸ்ஸஸ் லில்லி சுந்தரேசன். அவர்கள் சின்ன பிள்ளையாக அவர் இருக்கும்போது இப்படி ஜெபம் பண்ணாங்களாம். எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு, அதான் கவனிங்க, ஆபிரகாமின் விசுவாசத்தை தாருங்க ஆண்டவரே. ஏனோக்கை போல என் பிள்ளை உம்மோடு நடக்கிற பிள்ளையாக இருக்கணும். மோசையை போல சாந்தத்தையும் தாழ்மையும் தாங்க. யோசேப்பை போல பரிசுத்தத்தை என் பிள்ளைக்கு தாங்க. சாமுவேலை போல கீழ்ப்படிதலை என் பிள்ளைக்கு தாங்க. தாவீதை போல இசை ஞானத்தை என் பிள்ளைக்கு தாங்க. சாலமோனை போல ஞானத்தை தாங்க. நெகேமியாவை போல தலைமைத்துவ குணத்தை தாங்க. தானியேலை போல ஜெபிக்கிறவனாக என் பிள்ளையை மாற்றுங்க. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக என் பிள்ளையை மாற்றுங்க. ஏசாயா தீர்க்கதரிசிக்கிற தரிசனத்தை என் பிள்ளைக்கு தாங்க. யோபுவை போல பொறுமையாக இருக்க என் பிள்ளைக்கு கற்றுத்தாங்க. நாத்தான் வேலை போல ஒரு கபடற்ற உத்தம வாழ்க்கையை வாழ என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் சீஷனாகிய யோவானை போல இயேசுவின் மார்பில் இயேசுவோடு அதிகமாக அன்பு செலுத்துகிற பிள்ளையாக இருக்கணும். ஸ்தேவானை போல மன்னிக்கிற மனப்பான்மையை தாங்க. பிலிப்புவை போல சுவிசேஷ வாஞ்சையை தாங்க. பவுலை போல சுவிசேஷத்தை அறிவிக்கிற தைரியத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரித்திரம் என்ன தெரியுமா சொல்லுது,
இதில் சொல்லப்பட்ட அத்தனை குணங்களும் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்துச்சான். நல்லா பாடுவார், நல்ல தலைமைத்துவ, அநேக ஒரு பெரிய மிஷனரி ஸ்தாபனம் FMBB அப்படிங்கிற ஸ்தாபனத்திற்கே தலைவராக இன்னும் பல ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு கர்த்தர் மாதிரியாக பயன்படுத்தினார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இத்தனை குணங்களையும் நமக்குள்ளே கொடுத்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு பொறுமை கணிக்கு நிறைய பிள்ளைகளுக்கு இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு வரணும், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை நீர் மகிமைப்படணும் என்று சொல்லி அவர்களை தட்டி கொடுத்து பாராட்டி அவர்களை வளர்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆறாவதாக இதுவும் முக்கியம்தான். ஒரு பக்கம் என்கரேஜ்மெண்ட், இன்னொரு பக்கம் சிச்சையும் என்னது அவசியம். டிசிப்ளினும் பனிஷ்மெண்ட்டுக்கு வித்தியாசம். நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை சரி செய்வதற்காக நம்ம அவர்களை அவ்வப்போது என்ன பண்ணணும், கடிந்து கொண்டு சிட்சிக்க வேண்டும். தேவைப்படும் பொழுது, எப்பவுமே இல்லை, தேவைப்படும் பொழுது அவ்வப்போது என்ன பண்ணணும், கடிந்து கொண்டு ரிபியூக் when necessary. ஒரு நல்ல தாய் பிள்ளைகளை சரிப்படுத்துவாள். ஹல்லேலூயா. பிள்ளைகள் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறாள். இஷ்டத்துக்கு விட்டுட்டிக்க வைங்க, எப்படியாவது வந்துடுவான் திருந்தி அப்படின்னு அவங்களுக்கு வெட்கத்தை தான் கொடுப்பான். ஆகவே அப்போது கடிந்து கொள்ளுதல், சிச்சை என்ன பண்ணது ரொம்ப அவசிய. நீதிமொழியின் புஸ்தகத்தில் அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பிள்ளையின் நெஞ்சிலே மதியின என்ன பண்ணியிருக்குமா, ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு, டிசிப்ளின் என்ன பண்ணும், 22:15 அதாவது அவனை விட்டு என்ன பண்ணும், அகற்றும். மதியினம் ஒட்டி இருக்கும். மதியினம் உள்ளே இருக்கும் உள்ள, ஆனால் அது அப்பப்போ சிச்சிக்கும் போது அது என்ன பண்ணுது, போகுது. ஏன் சிச்சை அவசியம்? நீதிமொழி புஸ்தகத்தில் நிறைய காரியம் இருக்கு. டு ரிமூவ் ஃபூலிஷ்னஸ், மதியினத்தை அகற்ற. இன்னொரு வசனம் முக்கியமாக இருக்கு பாருங்க, 23:13-14 நீதிமொழிகள் 23:13-14 என்ன போட்டிருக்குன்னா, அவன் சாக மாட்டான். அடுத்தது அதாவது இப்போ அடிக்கிறது அப்படிங்கல சிச்சை. இப்போ பைபிள் அந்த நாட்களில் அடிக்கிறது வேறு. இப்போ யாரும் அடிச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி பரம்ப வச்சு என்ன பண்ணக்கூடாது, அடிக்கல, கையை வச்சு தட்டலாம். அதுக்கு அது அடிக்க வேண்டிய இடம்லாம் சில ஆண்டை ஒதுக்கி வச்சிருக்கிறாரு பின்னாடி. அதுக்கெல்லாம் அங்கே தான் என்ன பண்ணோம், கண்ட இடத்துல. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சில ஊழியக்காரர்களை பிள்ளை அடித்து செவிட்டில் ஒரு ஊழியக்காரர் அடிச்சிட்டாரு. அடிக்கல காதை செவிடா போச்சு அந்த பிள்ளைக்கு, அவ்வளோ கோபம். ஆகவே ரொம்ப என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். ஆகவே சிச்சை நம்ம பார்க்கும் போதே பிள்ளை என்னது, அம்மாவுக்கு பிடிக்கல, அப்பாவுக்கு பிடிக்கல இது அப்படின்னு என்ன பண்ணோம் தெரியணும். பாருங்க, பாதாளத்துக்கு டு ரெஸ்கியூ ஃப்ரம் ஜட்ஜ்மெண்ட், பாதாளம் நரகத்துக்கு போகிற தப்புனா சிச்சித்து என்ன பண்ண பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அடுத்ததாக 29:15 போட்டிருக்கு, நீ பிள்ளையை சிட்சிப்பதனால் நீ ஞானத்தை போதிக்கிறாய் என்று 29:15 வாசிக்கிறோம். 29 ஞானத்தை கொடுக்கும், கடிந்து கொள்ளுதல் ஞானத்தை கொடுக்கும். 29:17 அப்படி நீ சிட்சை செஞ்சீங்கன்னா அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை கொடுப்பான். கவலையெல்லாம் பின்னாடி கஷ்டம் அனுபவிக்கணும், இப்போவே என்ன பண்ண சரிப்படுத்தி அந்த பிள்ளையை வளர்க்கணும். வேதம் சொல்லுகிறது, தகப்பன் எந்த பிள்ளையை நேசிக்கிறானோ அவனை சிட்சிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், இன்னும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறது போல நம்முடைய பிள்ளைகளையும் அவ்வப்போது என்ன பண்ணோம், சிட்சித்து கடிந்து கொண்டு தேவைப்படும் பொழுது செய்யும் பொழுது பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாதிரி உள்ள பெற்றோராக, தாயாக நம்ம இருக்க முடியும். சரி, அப்போ 6 காரியம் சொன்னேன். 1, தேவ பக்தி உள்ள தாய்மார்களை மாதிரியாக பின்பற்றுங்கள். 2வதாக நீங்களே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மாதிரியாக இருங்கள். 3வது பிள்ளைகளுக்கு வசனத்தை கருத்தாய் போதியுங்கள். 4வதாக உங்கள் சொந்த பெற்றோருக்கும் புருஷருக்கும் கீழ்ப்படிந்து கனமனுங்கள். பிள்ளைகளை அடிக்கடி உற்சாகப்படுத்துங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்கள பாராட்டுங்க. அடுத்ததாக தேவைப்படும் பொழுது கடிந்து சிட்சிக்கொள். அதெல்லாம் செய்ய போது நல்ல ஒரு தாயாக, தகப்பனாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ பிள்ளைகளாக நம்முடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய சில காரியங்களை மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். there are some proper and improper attitude towards mother. தாய்மார்களுக்கு சில காரியத்தை செய்யணும், சிலதை செய்யக்கூடாது அப்படின்னு பைபிள் இருக்கு. வேகமாக நீங்கள் குறிச்சிக்கலாம். நம்பர் 1, முதலாவதாக பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். நம்ம எல்லாரும் பிள்ளைகள் தான். அல்லேலூயா. சிலருக்கு
நம்முடைய பெற்றோர்கள், வயதான சிலருக்கு பெற்றோர்கள் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற அந்த அனுபவத்தை நம்ம உடையவர்களாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு தந்த ஒரு அதிகாரம். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், இப்படி சொல்கிறாங்க, respect for the laws of God and society grow out of a healthy respect for the authority of parents in the home. அதாவது வீட்டில் ஒரு பிள்ளை பெற்றோருக்கு கீழ்ப்படியலாட்டா அந்த பிள்ளை அரசாங்கத்துக்கும் கீழ்ப்படியாது, சட்டத்துக்கும் கீழ்ப்படியாது, அப்புறம் என்னது, தேவனுக்கும் கீழ்ப்படியாது. பெற்றோருக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கிற பிள்ளை அது தேவனுக்கு கீழ்ப்படுகிற, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக வளரும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றோருக்கு வேதம் சொல்கிற, சாலமோன் சொல்றாரு நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒபீடியன்ஸ். இயேசு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய மாதிரி, இயேசு நம்முடைய மாதிரி. லூக்கா 2ஆம் அதிகாரம், இதில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, இயேசு தம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். ரெண்டாவதாக ஆனர் அண்ட் ரெஸ்பெக்ட். பெற்றோருக்கு கனம் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். பெற்றோருக்கு என்ன பண்ணணும்? இல்லை சொல்லுங்கள், பிள்ளைகள்லாம் சொல்லுங்கள், மரியாதை கொடுக்கணும், கனம் பண்ணணும். வாக்கு தத்தம் உள்ள முதலாவது கற்பனை என்னது? வேதம் சொல்கிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமனுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாவது. அது எங்க இருக்கு? யாத்திராகமம் 20:12 இருக்குது. ஆண்டவர் சொன்ன அந்த 10 கட்டளையில் ஒரே ஒரு கட்டளை தான் வாக்கு தத்தத்தோடு வருது. ஹல்லேலூயா. என்னது? என்ன வாக்கு தத்தம்? தேசத்திலே உன் வாழ்நாள் நீடிருக்கும், கர்த்தர் தேசத்திலே ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா தகப்பனையும் தாயும் கனமண்ணு. நீதிமொழி 20:20 என்ன தெரியுமா சொல்லுது? நீதிமொழி 20:20 வாசித்து பாருங்களேன். நீதிமொழிகள் 20:20 தன் தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரில் அணைந்து போம். தாயை தூஷிக்கிறவன், தாயை திட்டுறவன், தாயை மோசமா பேசுறவன், அவனுடைய தீபம் காரில் என்ன பண்ணுமா? அணைந்து போகும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே கவனமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை இருட்டாயிடக்கூடாது. அடுத்ததாக அன்பு செலுத்தணும். ஹல்லேலூயா. கீழ்ப்படினும் தாய்க்கும் தகப்பனுக்கும். ரெண்டாவதாக கனம், மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவங்க படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்பீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க வைப்பார். அன்பு செலுத்த வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், 1 ராஜாக்கள் 19:20 எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய பெற்றோரை சந்தித்து அவங்களுக்கு முத்தம் செய்து அவன் திரும்பி வந்தான்னு போட்டிருக்கு. தன் தகப்பனையும் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும். அவ்வளோ நேசிச்சிருக்கிறான் பாருங்க. நம்முடைய அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு பரிசு கொடுப்பதுமாக, அவர்களுக்கு கீழ்ப்படியின் மூலமாக, அவர்களோடு நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக, ஐ லவ் யூ என்று சொல்வதன் மூலமாக, அவர்களுக்கு தேவைகளை சந்திப்பதன் மூலமாக நம்முடைய அன்பை காட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, அம்மா அப்பாவை ஆசீர்வதிக்கணும். ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம், ஆசீர்வதிக்கணும். வேதம் சொல்லுகிறது நீதிமொழியில் 31:28 பிள்ளைகள் எழுந்து அவளை பாக்கியவது என்று ஆசீர்வதிப்பாங்களா? ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கணும். அடுத்தது நம்ம சொல்ல போகிற முக்கியம், இந்த வசனத்தை அப்படியே வேகமாக வாசிக்க போகிறோம். ஒரு 8 வசனம். இது செய்யக்கூடாது. என்னது செய்யக்கூடாது? வேகமாக வாசிக்கலாமா? உபாகமம் 27:16. உபாகமம் 27:16 போட்டிருக்கு, உன் தாயை தூஷிக்காதே. உன் தாயை என்ன பண்ணாத? தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். தன் தாயும் தகப்பனையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆகவே தூஷிக்காத. ரெண்டாவது, உன் தாய்க்கு சஞ்சலமாக இருக்காத. நீதிமொழிகள் 10:1. டு நாட் காஸ் கிரீஃப். நீதிமொழிகள் 10:1 ஆசிங்க. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனமுள்ளவன் தாய்க்கு என்னவா இருக்கிறான்? சஞ்சலமா இருக்கிறான். சஞ்சலத்தை கொடுக்காத. டோன்ட் பிரிங் கிரீஃப், காஸ் கிரீஃப். அப்புறம் என்ன செய்யாத? நீதிமொழிகள் 15:20 வாசிங்க. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். அலட்சியம் பண்ணுகிறான். தாயை அலட்சியம் பண்ணாத. உனக்கேமா அப்படி என்ன பண்ணாத? கண்டு காணாம இருக்காது. அலட்சியம் பண்ணாத. அடுத்தது 23:22
23 22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே, அசட்டை பண்ணாதே, அலட்சியம் பண்ணாதே. அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 19:26 வாசிங்க. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். கொள்ளையடிச்சு துரத்தி விடுகிறவன், என்னது துரத்தி, தாயை துரத்தி விடுறவன். வீட்டை விட்டு வெளியே போ, அங்க போய் இரு, அங்க போ, துரத்தி விடுறியா? என்னவா? நீ லட்சியம் அவமானத்தை உண்டாக்குற பிள்ளை. கொள்ளை அடிக்காத தாயிடம் புடுங்க அபகரிக்காத, என்ன செய்யாத, தாயை துரத்தி விடாத, என்னது பெற்றோரை துரத்தி விடாத. டோன்ட் ரிஜெக்ட் them and drive them away. இப்படி செஞ்சிடாதுங்க. ஹல்லேலூயா. பெற்றோரை கவனிக்கிறது பெரிய பொறுப்பு. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 28 24 வாசிங்க. நீதிமொழிகள் 28 24. தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு என்னது தாயை என்ன பண்றது? எப்படி கொள்ளையிடுறாங்க? ஒவ்வொரு வீட்டில் வித்தியாசமாக கொள்ளையிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொள்ளையிடாதே, அது துரோகமெல்லாம் என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். அடுத்ததாக 29:15. 29:15. பெரும்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை வெட்கத்தை உண்டு பண்ணுகிற, வெட்கத்தை உண்டு பண்ணிராத. அடுத்தது நீதிமொழிகள் 30:17. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். பரியாசம் பண்ணி, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிறவனை இப்படி நடக்கும் என்று சொல்லப்பட்டுகிறது. கடைசியாக 1 தீமோத்தேயு 1:9 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:9. எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும், கடைசியில் போட்டிருக்கு, தாய் தகப்பன்மார்களை அடிக்கிறவர்கள். தாய் தகப்பன்மாரை அடிக்காத, டோன்ட் பீட் them. அப்போ நிறைய கரை சொன்னேன். தாய் ரெண்டுமே பொருந்தும். தூஷிக்காத, சஞ்சலமாக இருக்காதுங்க, அலட்சியம் பண்ணாதுங்க, அசட்டை பண்ணாதுங்க, துரத்தி விடாதுங்க, கொள்ளை அடிக்காதுங்க, வெட்கத்தை உண்டாக்காதுங்க, அடிக்காதுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த சாபங்கள், இந்த ஆசீர்வாத குறைச்சல்கள் வராதபடிக்கு கனம் பண்ணணுமா? அப்புறம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணுமா? அப்புறம் என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும், ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து வளர்ந்து அவர்கள் ஆசீர்வாதமாக சந்ததியாக இருப்பார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல தேவ பக்தி உள்ள தாயாக, தகப்பனாக இருக்க ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு நல்ல குடும்பம் திருச்சபைக்கு அவசியம். ஒவ்வொரு குடும்பமும் மாதிரி உள்ள குடும்பங்களாக இருக்கணும். ஆண்டவர் ஏற்படுத்தின முதலாவது நிறுவனம் என்னன்னு சொன்னால் குடும்பம். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் உண்டாக்கினார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த குடும்பத்தை பாதுகாக்க, குடும்பத்தை கட்டி காக்க தாயினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கணவன் மனைவியாக இணைந்து, பெற்றோர் பிள்ளைகளாக இணைந்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த தாய்மார்கள் தினத்திலே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அநேக தாய்மார்கள் இன்றைக்கு பலவிதமான நெருக்கத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அநேக தாய்மாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற வேலை நிமித்தமாக பயங்கரமான அழுத்தங்கள் இருக்கிறது. இன்றைக்கு வீட்டிலும் வேலை, வெளியிலும் வேலை, அங்கேயும் போய் திட்டு வாங்கிட்டு இங்கேயும் வந்து புருஷன்ட்டு அடி வாங்குற அநேக தாய்மார்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கணவன்மார்கள் ரட்சிக்கப்பட, இப்படிப்பட்ட மன அழுத்தங்களுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிற தாய்மார்களுக்கு தேவையான கிருபையும் பலனையும் ஆண்டவர் தரணும். ஒரு சமாதானமான, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தாய்மார்கள் வாழணும். அப்போ தான் அவங்க கடமை என்ன பண்ண முடியும்? பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற முடியும். ஆகவே கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தர ஆண்டவர் கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எழுப்பி நிற்போம்.